ரோட்டு கடை ஸ்டைலில் டேஸ்டியான எக்கு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுதான் நாம் பண்ண போகிற ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா முட்டை பொரியல் மாதிரி செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் கேபேஜையும் கேப்சிகமையும் ஆட் பண்ணி வதக்கிக்கிறோம். இந்த கேபேஜையும் கேப்சிகமையும் 2 மினிட்ஸ் வதக்கி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். பச்சை வாடை போனதும் மிச்சம் உள்ள 1 கப் கேரட்டையோ 1 கப் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக குக் ஆகணும்னு தேவையில்ல, பாதி வெந்திருந்தாலே போதும். அப்போனா தான் ரைஸோட இந்த காயை கடிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் 3 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸும் ஆட் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கிறோம். நெக்ஸ்ட்டு காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி அந்த ஸ்பைசி ஸ்மெல் போகிற வரை 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரோட்டுக்கடை ஃப்ரைட் ரைஸ்க்கு ஈக்குவலான டேஸ்ட் வரதுக்காக சிக்கன் பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். நம்ம ஆட் பண்ண பவுடரோட ஸ்பைசி ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இப்போது நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முட்டை பொரியலே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இந்த வெஜிடபிள்ஸையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ்ட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடரும் தேவை இருந்தால் உப்பும் ஆட் பண்ணி நல்லா அகைன் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த சாதத்தை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறோம். லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனாக சாப் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூடு பறக்க ஃப்ரைட் ரைஸை தட்டில் போட்டு கொஞ்சமாக கெச்சப் வச்சு சாப்பிட்டா அவ்வளோதாங்க, ரோட்டு கடை எக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி.